நேற்றுக்கு நடந்த விஷயம், அதாவது ஆதவர்ஜன் அவர்கள் நம்ம அண்ணன் எடப்பாடியார் பேசின வார்த்தைகளும் பேசின விதமும் பல விதத்தில் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒன்று, வயசில் ரொம்ப சின்ன. இந்த மண்ணில், இந்த கலாச்சாரத்தில் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க முதல்ல நம்ம எல்லாரும் கற்றுக்கிறது பெரியவங்களை மதிக்கணும். விஷயம் அது மிகப்பெரிய தவறு மட்டும் இல்லை, பாவம். அதுக்கப்புறம் இன்னும் போனீங்கன்னா, அவரு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. தகுதி என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அவருக்கு தகுதி இல்லை. அவர் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. முதல்ல இன்னும் அரசியல்ல ஒழுங்கா காலை எடுத்து வைக்கல. அப்படிப்பட்ட நிலையில இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்து இவ்வளோ சாதிச்சு வெற்றிகரமான ஒரு 4 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து இப்போ மறுபடியும் கட்சியை நிலைநாட்டி மறுபடியும் கட்சியை ஒருங்கிணைச்சு இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக படிப்படியா வளர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மாபெரும் கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறது இல்லை. அந்த பதவியை ஏற்று இந்த மாதிரி பணியாற்றக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறது தான் உண்மையான தகுதிங்க. அப்போ நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடியார் இன்னி வரைக்கும் யாரை பத்தியும் இந்த மாதிரி தரைக்குறைவாகவோ இல்லை மரியாதை கெட்டத்தனமா இந்த மாதிரி என்னைக்குமே பேசினதே. அவர் பண்ற விமர்சனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்பவுமே நாகரிகமான வார்த்தைகளை எப்பவுமே பயன்படுத்துவார். அவர் சொல்ற விஷயம் நேராக இருக்கும், உண்மையாக இருக்கும், ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கும், ஆனா நாகரிகமாக. முதல்ல ஆதவர்ஜன் அவர்களும் என்ன கத்துக்க வேண்டிய இருக்குன்னா, பப்ளிக் லைஃப்ல பொது மேடையில ஒரு இடம் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா, முதல்ல அந்த பொது மேடையில இருக்கும்போது நாகரிகம் என்ன அப்படிங்கிறத அவர் கத்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க எடப்பாடியாரை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எந்த விதமான தகுதி இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய மேடையில இருக்கிற யாராக இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும், 10 பேர் முன்னாடி ஒரு அங்கீகாரம் பெற்றவங்க யாராக இருந்தாலும், அவங்கள பார்த்து சுத்தி இருக்கிற மக்கள் எத்தனையோ விஷயங்களை அவங்க கத்துக்கிறாங்க. தயவு செய்து இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து ஆதவர்ஜன் அவர்களை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி நடந்துக்க கூடாது.